பாருங்க ஹிவாரும் 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 பைனல் நாதில் வஸபூன் ஃபில் மத்அம் உணவகத்திலே கஸ்டமர் வாடிக்கையாளருக்கும் அங்க இருக்கின்ற தொழிலாளி அதாவது அந்த வெயிட்டருக்கும் இடையிலான ஒரு பாருங்க ஜபூன் கேட்கிறாரு ஜபூன் கஸ்டமர் மசா அந்நூர் அதுக்கு ரிப்பீட் பண்ணாரு மசா அந்நூர் தஃபத்தல் மசா அந்நூர் மசா அந்நூர் அல்லது மசா அந்நூர் தஃபத்தல் என்று சொன்னார் நாதில் சொல்றாரு லவ் சமஹ்த மாதா தத்லுபு அலல் வதா வதான்னு சொல்றது லஞ்ச் பகல் சாப்பாட்டுக்கு நீ எதனை வேண்டுகின்றாய் என்ன வேண்டும் லவ் சமஹ்தன்னு சொல்றது மன்னிக்கவும் எக்ஸ்கியூஸ் மீ மாதா தத்லுபு அலல் வதா பகல் உணவுக்காக நீ எதை கேட்கிறாய் அல்லது எதை சாப்பிடுகிறாய் ஜபூன் சொல்றார் உரீது கிப்சத் அல்லாஹ் வஜபத் தஜாஜின் மஷ்வி வசலதா வபதாத்தா மக்லியா வமுஹல்லல் வமுத்தப்பல் சரியா நிறைய கேட்கிறார் இது கிப்சதா கிப்சதா வந்து இறைச்சி புரியான் வஜபத்த தஜாஜின் மஷ்வி வஜபான்றது ஒரு 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 பொதி ஒரு பக்கெட் அதாவது ஒரு சாப்பாடு ஒரு போஷன் சொல்லுவோமே ஒரு போஷன் வஜபத்த தஜாஜின் மஷ்வி தஜாஜ் மஷ்வி சுட்ட கோழி ஒரு சுட்ட கோழி வேணும் சலட்டா சலட் பத்தாத்தா மக்லியா பொரிச்ச அந்த பத்தாத்திஸ்தான் பத்தாத்தான்னு சொல்றது கிழங்கு முஹல்லல் முஹல்லல் என்று சொல்றது வந்து இந்த ஊறுகாய் போன்றது புளியாக இருக்கும் முஹல்லல் முத்தம்பல் என்று சொல்றது வந்து மசாலா தூள் இதெல்லாம் தேவைன்னு சொல்றாங்க தேவையான அளவு மசாலா போடுறதுக்கு அவங்க கொடுப்பாங்க சரி இங்க பாருங்க அடுத்தது நாதில் சொல்றாரு ரைட்டர் சொல்றாரு ஹல் ஹாதா குல்லுஷை இவை அனைத்தும் வேண்டுமா தோல்ல ஹல் ஹாதா குல்லுஷை இதெல்லாம் நீ தின்ன போறியா சாப்பிட போறியா ஐயோ ஹிதுமத்தின் நுக்ரா வேற ஐஸ்வர்யம் உனக்கு தேவையா வேற என்னமாவது பணிவிடைகள் செய்ய வேண்டுமா இந்த அரபிகள் தங்களது பழக்கம் ஐயோ ஹிதுமத்தின் நுக்ரா ஏதாவது வேற தேவையா இதெல்லாம் போதுமா ஜபூன் சொல்றாரு மாதா இந்த கும்மினல் மஷ்ரூபாத்தின் பாரதா சரியா கூல் ட்ரிங்க் என்ன ஒன்னாட்டிக்குது என்ன கூல் அதாவது குளிர்பானங்கள்ல ஒன்னாட்ட என்ன இருக்குது என்ன குடிக்கிறதுக்கு இருக்குது சரியா கூல் ட்ரிங்க்ஸ் என்ன செய்யுது இந்த அசீருல் பாக்கிகத்தின் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது சரியா அதாவது புதிய நீங்க காதத்தில் சொல்லுவது ஃப்ரெஷ் புதிய பழசாகாத பழச்சாறுகள் உங்களிடம் இருக்கு அசீருல் புர்துகால் துஃபாஹ் வல் ஃபராவலா அசீருல் புர்துகால் வந்து ஆரஞ்சு ஜூஸ் துஃபாஹ்ன்றது ஆப்பிள் ஜூஸ் ஃபராவலான்னு சொல்றது வந்து ஸ்ட்ராபெரி இவை உங்களிடம் காணப்படுகின்றது நாதில் சொல்றாங்க அதுக்கு இவர் கேட்கிறாரு தபு திருப்பி உரீது கூபமின் அசீரில் புர்துகால் ஒரு கோப்பை ஒரு துவலை ஆரஞ்சு ஜூஸ் தேவைப்படுது ஜூஸ் சரியா பழச்சாறு எனக்கு ஒரு துவலை தோடம் பழச்சாறு வேண்டும் ஐ வாண்ட் அது ஹாதிர் ஓகே அது ஆகட்டும் ஓகே நீ கேட்ட மாதிரி தாரு அலா ஐனி வர அசி அதாவது அரபிகள் பேசுகின்ற போது அலா ஐனின்னா பாருங்க அலா ஐனைய வர அசின்னு சொல்லுவாங்க அலா ஐனைய வர அசி அதாவது சுவரா போந்தார் எனது கண் மீதும் எனது தலை மீதும் சொன்னால் சுவரா கட்டாயம் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீ கேட்டதெல்லாம் நான் கொண்டு வந்து தாரேன்னு ஜபு கஸ்டமர் சொல்றாரு மத்தாய அத்தித்தகாம் சாப்பாடு எப்ப வரும் நாதல் சொல்றாரு
யகூனு தஆமு ஜாஹிதன் பிஇذنில்லாஹி தஆலா. 10 நிமிடங்களுக்கு பிறகு சாப்பாடு தயாராக இருக்கும், தயார் நிலையில் இருக்கும், ரெடியாகி ஜாஹிஸ் பிஇذنில்லாஹ் அல்லாஹ்வோட அனுமதியோடு அனுமதியோடு இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடின்னு சொல்றாங்க. ஜபூன் திருப்பி சொல்றார் மின் ஃபத்லி கமில் ஹிசாப். இப்ப இதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச, இது இப்போ முடிஞ்சு இல்ல பேமெண்ட் வரும். மின் ஃபத்லி கமில் ஹிசாப், எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளவு கணக்கு? ثلاثة آلاف وخمسة روبية. 3000 3500 ரூபாய் கணக்கு. சரியா? ஜபூன் தஃபத்தல். ஓகே, இதாங்க எடுத்துக்கோங்க. அதான் சலாசத்து சாரி இந்த சலாசத்து ஆலாஃபின் 500 அவ ஹாதா அர்பஆன் வரும் வஹாதா அர்பஅத்து ஆலாஃப். சரியா? தஃபத்தல் هذا ثلاثة آلاف அல்லது تفضل هذه கூடும் மேலும் இது மொழி வழக்குல هذا 4 آلاف هذه 4 آلاف. இது 4000 ரூபாய்க்கு. சரியா? கணக்கு எவ்வளவு? ثلاثة آلاف و500. 3500 அப்ப 4 தான் இருக்கும். ثلاثة آلاف. ரைட். அடுத்து அவர் சொல்றாரு, நாதில் சொல்றாரு تفضل الباقية, மிச்சத்தை எடுத்துக்கோங்க, பேலன்ஸ். சரியா? பாக்கின்னு சொல்றது வந்து மிச்ச சட்டை, அதாவது மிகுதி. அதுக்கு இவரு பதில் சொன்னாரு, லா ஜபூன் சொல்லா இல்ல, குஸ்ஹா அதனையே எடுத்துக்கோ. ஹாதிஹி இக்ராமியத்துன், அது உனக்கான டிப். நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டா டிப்ஸ் கொடுப்போம், அதாவது அதுக்கு நாங்க சுமை இக்ராமியான்னு சொல்றோம், அவரை கண்ணியப்படுத்துறதுக்காக கொடுக்கின்ற ஒரு தொகை. ஹாதிஹி இக்ராமியத்துன், அதாவது இதே உனக்கான டிப். அண்ணா சொல்ற அஷ்குருக்க யா செய்தி மிஸ்டர் தலைவரே, உனக்கு எனது நன்றி. இது வந்து உணவகத்துல வந்து ஒரு நாதினுக்கும் ஜபூனுக்கும் இடையிலான ஒரு இங்க பாருங்க, தாபீராக்கள் மிக முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இந்த தாபீராக்கள் முக்கியம். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு எப்படி கேட்கறது, எப்படி சாப்பாட கேட்கறது, என்ன இருக்கிறது, மாதா இந்த கும்பியல் மஷ்ரூபாத்தின் பார்த்தா இந்த அசீர்வு கொடுத்துருக்காங்க, அந்த தாபீராக்கள் தான் மிக முக்கியமா. அதே போல கமில் ஹிசாப், எவ்வளவு கணக்கு, அதே போல தஃபத்தல் குஸ் ஹாதிஹி 4 ஆலாஃப். அதாவது ஹல் ஹாதா, இங்க பாருங்க, லவ் சமஹ்த மாதா தத்ருபு அலல் கதா, உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதா தத்ருபு அலல் இஃப்தார் ஓ மாதா தத்ருபு அலல் அஷா, டின்னருக்கு நீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன நீங்க ரிக்வெஸ்ட் பண்றீங்க. அப்ப உரீது கிப்சத்தனா, அப்ப இது இந்த மொத்தம் கொண்டு வந்தால் அங்க இருக்கின்ற மொத்தமோடு சம்பந்தப்பட்ட சொற்கள், உணவு அதுக்கான அரபுல என்ன சொல்றது பாருங்க. கிப்சத்து தஜாஜ் சொன்னால் இறைச்சி புரியான், கிப்சத்து லஹ்மின் இறைச்சி புரியான், கிப்சத்து தஜாஜ் என்றால் கோழி புரியான், கிப்சாண்டி. அதே போல தஜாஜ் மஷ்வி, தஜாஜ் மக்லி, சலதா, பதாத்தா மக்லியா, முஃபல்லல், முத்தப்பல், இப்படி நிறைய உணவுகள். அந்த உணவு வகையான கட்டாயம். எனவே நான் நினைக்கிறேன் இந்த மக்காவுக்கும் மச்சாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க இதே விஷயங்களை மக்கால யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த மக்காவுக்கு போனா உண்மையில அங்க உணவு இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஆனா குடிபானங்கள் இருக்கும். ஷாய், கஹுவா, அசீர், இவைதான் பெரும்பாலும் இருக்கும். அப்ப மச்சாவுக்கு நீங்க ரெடி ஆகினால் மக்காவையும் எழுதாத. நான் இந்த உரையாடலை வந்து ரெண்டையும் தொகுத்து, சரியா, மக்கால இருக்கிற சில விஷயங்களையும் இதுல உள்ளடக்கி. எனவே நீங்க மக்கான்றது சொல்றது வந்து ஒரு இன்டர்நெட் கஃபே தானே, அங்க சாப்பாடு இல்லை. மக்கான்றது கோப்பி கடை. கோப்பி கடைன்னு சொன்னால் நீங்க இந்த இலங்கை இருக்கிற கோப்பி கடை மாதிரி இல்லை. அங்க மக்கான்னு சொல்ற அரபு நாடுகள் என்னன்னு சொன்னால் ஸ்பெஷல் என்னென்றால் ஒரு பொழுதுபோக்குக்காக நேரத்தை கழிக்கிறதுக்கான இடம் தான் மக்கா இன்டர்நெட் கஃபே. இன்டர்நெட்ன்றது மட்டுமல்லாம அங்க போனா பெரும்பாலும் அங்க ஷாய் இருக்கும், கஹுவா இருக்கும், அல் ஹலீப் இருக்கும், அடுத்த அஷாய் பில் ஹலீப், டீ எடுக்கலாம், டிவி பார்க்கலாம், விளையாடலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நாங்க செய்யணும். ஆனா அங்க உணவு இருக்காது. எனவே ஆனா உணவாக மச்சாம்ல வந்து மக்கால் இருக்கிற விஷயங்கள் மச்சாம்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த லவ் சமக்க மாதா தத்துவ போன்ற விஷயத்த வந்து மக்கால யூஸ் பண்ணணும், மச்சாம்ல யூஸ் பண்ணணும். தமிழ் ஹிசாப் போன்ற விஷயத்த 2 பேர் யூஸ் பண்ணணும். மாதா இந்த கும்மியல் மஷ்ரூபாத்தில் பாருங்க, மாதா இந்த கும்மியல் அச்சு இமா, என்ன சாப்பாடு இருக்குது, ஹல் இந்த கிப்சா,
ஹல் இந்தக்கும் கிப்சத்துல்லாஹும் அப்படின்னு கேட்கலாம். அதே போல ஹல் ஹாதா குல்லு ஷை ஐயு ஹித்மத்தின் உக்ரா, இதெல்லாம் முஹாதசாத்கள்ல வர விஷயம். எனவே இந்த மக்காவையும் மசூவையும் நீங்கள் இணைத்து தயாராகினால் ஏதாவது ஒரு தலைப்பு உங்களுக்கு எழுத முடியுமாக இருக்கும். அடுத்தது நாங்க இதுல இன்னொரு தலைப்பு இருக்குது, மரீஜ் கூட சம்பந்தப்பட்டது. தபீப், நான் நினைக்கிறேன் நீங்க அதை வாசிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமான ரெக்கார்டிங்ஸை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரூப் ஷேர் பண்ணிட்டு நீங்க எல்லா உரையாடல்களும் முக்கியமான சில உரையாடல்கள் ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையானால் அது சொல்ல முடியும். ஆனா இந்த ஹிவார்ல மிக முக்கியமாக மாணவிகள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க ஹிவாராத்ல தாபீராத்ல தொகுத்து எடுக்க வேண்டும். முஹாதசாத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் பாடமாக்கி சிக்கலாகி கொள்ளாம முக்கியமான பயன்பாட்டில் இருக்கின்ற 5 முஹாதசாத், 6 7 8 முஹாதசாத்துல தொகுத்து எடுத்து நீங்க தயார்படுத்திக் கொண்டால் மிச்சம் நல்லது. நீங்க எல்லாத்தையும் பாடமாக்கிறது. உதாரணமாக மக்குகால என்னென்ன பயன்படுத்தப்படுகிறது, மச்சாம்ல என்னென்ன சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது, முஸ்தஷ்மாக்கு போனா ஒரு நோயாளி எப்படி தனது நோயை சொல்றது, வைத்தியர் என்னென்ன கேள்விகளை கேட்கறது, நோயாளி அதற்கு எப்படி பதில் சொல்றது, அந்த தாபீராத்துங்கிற முஸ்தஷ்மாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியாக தொகுத்திருக்கிறார். இந்த கேள்விகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும். நினைக்கிறேன் ஹிவாராத்து ஒவ்வொருத்தரும் தனியாக ரெடியாக இருக்கும். எல்லாத்தையும் பாடமாக்க முடியாது, நிறைய ஹிவாராத்துகள் இருக்கு. ஓகே, இப்போது நாங்கள் அடுத்த